உங்க வீட்ல இருக்க பெரியவங்களுக்கு அம்மாக்கோ இல்ல அப்பாக்கோ பல்லே இல்ல பல்லு கட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுவும் சிறந்த முறையில ஃபிக்ஸ்டான மெத்தட்ல நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இதுல என்ன ப்ரொசீஜர் நாங்க பண்றோம், அந்த ப்ரொசீஜர்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? வணக்கம், குரவக்கல் டென்டல் கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் பவித்ரா. இன்னைக்கு முழுசா பல் இல்ல அப்படின்னாக்க பிக்ஸ்டா இம்ப்ளான்ட் மூலியமா பல்லு கட்டுறது எப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. ஸ்டெப் நம்பர் 1, இதுல உங்களோட எலும்போட அளவுகளை நாங்க செக் பண்ணி பார்ப்போங்க. முதல்ல நீங்க ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்ரேல எலும்போட அளவுகள் எப்படி இருக்கும், இதுல டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி விஷயத்த நாங்க அதுல செக் பண்ணி பார்ப்போங்க. எலும்போட அளவுகள் கரெக்டா இருந்துச்சுன்னாக்க எத்தனை இம்ப்ளான்ட்ஸ் போட்டு உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும், அதை முதற்கொண்டு நாங்க அதை வச்சு செக் பண்ணி கொடுப்போம். இதைத்தான் நாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ், அதாவது கன்சல்டேஷன் சொல்லக்கூடிய ஃபேஸ்ல நாங்க உங்களுக்கு செக் பண்ணி சொல்லுவோங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு எத்தனை டென்டல் இம்ப்ளான்ட்ஸ், அது என்ன டைப் நீங்க போறீங்க, அதுக்கு உண்டான செலவுகள் எல்லாம் என்னென்ன ஆகும், அதை முதற்கொண்டு நாங்க இந்த கன்சல்டேஷன் ஃபேஸ்ல உங்களுக்கு சொல்லுவோங்க. ஸ்டெப் 2, இதை வந்துட்டு சர்ஜிக்கல் ஃபேஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோங்க. அதாவது நீங்க உங்களுக்கு பிடிச்ச இம்ப்ளான்ட்டோட குவாலிட்டியில உங்க பட்ஜெட்டுக்குள்ள அடங்குற மாதிரி இருக்கிற இம்ப்ளான்ட்டை நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்க. நாங்க இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது கன்சல்டேஷன் ஃபேஸ்ல உங்களுக்கு இத்தனை நம்பர் ஆஃப் இம்ப்ளான்ட்ஸ் போட்டுட்டு தான் ஃபிக்ஸ்டா பல்லு கட்ட முடியும் அப்படின்னு நம்ம உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்போம். நீங்க சூஸ் பண்ண இம்ப்ளான்ட்டோட சைஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இம்ப்ளான்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரே நாள்ல நாங்க பண்ணி கொடுத்துருவோம். இது சர்ஜிக்கல் ஃபேஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவாங்க. ஸ்டெப் நம்பர் 3, இதை வந்துட்டு லெபரட்டரி ஃபேஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இம்ப்ளான்ட்ல இருந்து மெஷர்மெண்ட் நாங்க எடுப்போம். அதாவது அச்சு எடுத்து அதை நாங்க லேபுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்படி நம்ம லேபுக்கு சென்ட் பண்ணனாக்க உங்களுக்கு தேவையான பற்கள் செட்டை அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. பற்களோட செட்டை குறைஞ்சபட்சம் 5 இருந்து 7 நாளுக்குள்ளதான் அவங்க நம்மளுக்கு செஞ்சு தருவாங்க. இந்த மீன் டைம்ல நீங்க ஒரு 2 இருந்து 3 டைமாவது கிளினிக் வந்துட்டு போற மாதிரி இருக்குங்க. ஸ்டெப் நம்பர் 4, இதை நாங்க ப்ராஸ்தட்டிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேப்ல இருந்து செஞ்சு வந்த பற்களை உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுக்கறதா இந்த ஸ்டெப்ல நாங்க பண்ணுவோங்க. அதாவது லேப்ல இருந்து உங்களோட பற்கள் ரெடியாகி வந்திருக்கும், அந்த பற்களை இம்ப்ளான்ட்ல பொருத்தி அதை உங்க கடிமனம் செக் பண்ணி பார்க்கறதா இந்த ஃபேஸ்ல நாங்க பண்ணுவோங்க. கடிக்கும் போது கடிமனம் கரெக்டா இருக்கா, 2 சைடும் நல்லா கடிக்க முடியுதா அப்படிங்கறது தான் இந்த ஃபேஸ்ல நாங்க பார்ப்போம். இதை நாங்க அக்ளூசல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கடிமனம் எப்படி இருக்கு அதை நாங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்ற மாதிரி இருக்குங்க. ஸ்டெப் நம்பர் 5, இம்ப்ளான்ட்டுக்கு மேல பல்லெல்லாம் உங்களுக்கு பொருத்தி கொடுத்துட்டோம்னாக்க நீங்க வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஒரு வாரம் உங்களுக்கு பிடிச்ச உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி சாப்பிடும் போது பற்கள் எல்லாம் எப்படி இருக்கு, எங்கேயாவது இருக்கிற மாதிரி இருக்கா, எங்கேயாச்சும் தட்டுதா, இல்ல எங்க சாப்பாடு மாட்டுதா அப்படின்றதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு வர்றதுதான் ரெவ்யூ செக்அப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெப்புங்க. ரெவ்யூ செக்அப் வரும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா, கடிமானத்திலேயோ இல்ல சாப்பாடு தங்குதோ அதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாக்க உங்களுக்கு அதை அப்பவே நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோங்க. இந்த 5 ஸ்டெப்பு தாங்க பல்லே இல்லாத நிலைமையில இருந்து பிக்ஸ்டா, அதாவது நிரந்தரமா நல்லா கடிச்சு சாப்பிடக்கூடிய பற்களை நாங்க உங்களுக்கு டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் மூலமா ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போங்க. அவ்வளவுதான் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்ல இருக்கிற ப்ரொசீஜர்ஸ். இந்த வீடியோல உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் பத்தி எல்லா விவரங்களும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் உங்களுக்கு டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பத்தி தகவல்கள் தெரியணும் அப்படின்னாக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.